கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவ வசனத்தின் தலைப்பு தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சித்தத்தின்படி செய்யாதபடிக்கு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்நாளிலே அநேகர் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, இதோ உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று கர்த்தரை நோக்கி சொல்லுவார்கள். கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு நாம் செய்கிற ஊழியம் அது தேவனுக்கு உகந்ததல்ல. தேவனுடைய சித்தம் என்பது என்ன தெரியுமா? இந்த பிசாசுகளை துரத்துவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, அற்புதங்களை செய்வது, அது நாமல்ல. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வரங்களை அனுப்பி இதை செய்கிறார். அது வல்லமை வரங்கள் என்பது அது தேவனுக்குரியது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியின் வரங்களும் 9 தான், ஆனால் ஆவியின் கனிகளும் 9. ஆவியின் வரங்களை நம்பி ஆவியின் கனிகள் இல்லாதபடிக்கு செய்கிற எந்த ஒரு ஊழியமும் தேவ சித்தம் அல்லாத ஒரு ஊழியம். ஆவியின் வரங்களை நம்பி ஆவியின் கனிகள் இல்லாதபடிக்கு செய்கிற எந்த ஊழியமும்
தேவனுக்கு உகந்ததல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, சரி, தேவன் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவர் அங்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மதியற்றவர்களாய் இராதபடிக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க மற்றவங்களைப் போல மதி கெட்டு போய் மதியற்றவர்களாய் இராதபடிக்கு தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள். உணர்ந்து கொள். உணர்ந்து கொள். என் அன்பு தேவ பிள்ளையே, சரி, தேவ சித்தம் என்பதை குறித்து முதலாவது நாம் பார்ப்போமானால், பரிசுத்த வேதாகமத்திலே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம், அங்கே வேதம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய். அதுதான் உங்களை குறித்த கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தமாயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய். நம்முடைய வாழ்க்கையில நன்மையானாலும் ஸ்தோத்திரம், தீமையானாலும் ஸ்தோத்திரம், லாபமானாலும் ஸ்தோத்திரம், நஷ்டமானாலும் ஸ்தோத்திரம், புகழ்ச்சி வந்தாலும் ஸ்தோத்திரம், இகழ்ச்சி வந்தாலும் ஸ்தோத்திரம். இதோ எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் செய்வதுதான் தேவனுக்கு சித்தமான ஒரு காரியமாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது யோபு என்கிற மனுஷனை பார்க்கிறோம் அல்லவா? யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு என்கிற ஒரு மனுஷன் உண்மையானவன், உத்தமமானவன், சன்மார்க்கனாயிருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக காணப்பட்டான். ஆகவே தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டபடியினால் அந்த யோபையும் யோபின் குடும்பத்தையும் வீட்டையும் தேவன் வேலியடைத்து வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, யோபுவை மிகுதியாய் ஆசீர்வதித்திருந்தார். அந்த தேசத்திலேயே
அவன் ஒரு பெரிய மனுஷனாய், ஒரு கோடீஸ்வரனாய் யோபு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். அது மட்டுமல்ல, திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், மிருக ஜீவன்கள் அவனுக்கு காணப்பட்டது. திரளான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் அவனுடைய குடும்பத்திலே காணப்பட்டார்கள். நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் சாத்தான் ஆகப்பட்டவன் யோபின் மேலே கவனம் வைத்து அவனை எப்படியாகிலும் ஆண்டவரை தூசிக்க வைக்க வேண்டும், மறுதலிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தான். சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்டார், என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் வேலையடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி போயிற்று. ஆகவே அவன் நம்மை துதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனை விட்டு எடுப்பீரானால் அவன் உம்முடைய முகத்திற்கு எதிராக தூசிக்கானோ பார்க்கலாமா என்று ஆண்டவரிடத்திலே பிசாசானவன் சவால் விடுகிறான். கர்த்தர் அதையும் ஒப்புக் கொடுத்தார். சாத்தான் புறப்பட்டான். அவனுடைய சோதனையை, வேதனையை யோபின் வாழ்க்கையிலே தொடங்க ஆரம்பித்தான். யோபினுடைய 7 குமாரர்கள், 7 குமார்த்திகள் வீட்டிலே திராட்சரசம் பருகின பொழுது பலமான பெருங்காற்று வீட்டின் மேலே மோதினபடியினாலே அந்த வீடு விழுந்து 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் மரித்து போனார்கள். அதே சமயத்திலே அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் மரித்து போனது. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் வெறுமையாக்கப்பட்டது. ஆனாலும் யோபு ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை, முறுமுறுக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். மீண்டும் சாத்தான் கடந்து வந்தான். ஆண்டவரை பார்த்து சாத்தான் சொல்லுகிறான், எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக, தன்னுடைய தோளுக்கு பதிலாக எதையும் கொடுத்து விடுவான். நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் சரீரத்தை தொடுவீரானால் அவன் உமக்கு விரோதமாக தூசிக்கிறானோ பாரும் என்று கர்த்தர் அதற்கும் அனுமதி கொடுத்தார். சாத்தான் புறப்பட்டு போய் யோபினுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் அவனை சோதிக்க ஆரம்பித்தான். யோபு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான்.
எலும்பும் தோளுமாக மாறி போனான். அவன் சரீரமே உருக்குலைந்து போனது. ஆனாலும் அவன் தேவனை தூஷிக்காதபடிக்கு அவன் காணப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் அவன் கைவிட்டு போனது. வீட்டை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், திரளான மிருக ஜீவன்களை இழந்தான், வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாம் இழந்தான், சொந்த பந்தங்களை இழந்தான், சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்தான். நடு தெருவுக்கு வந்து விட்டான். அப்பொழுது யோபினுடைய மனைவி யோபுவை பார்த்து என்ன சொல்கிறாள்? இன்னமும் உம்முடைய உத்தமத்திலே இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சும்மா கூட ஜீவனை விட்டுன்னு சொல்லல. சாவதற்கு முன்னாடி தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்படின்னா நீரெல்லாம் ஒரு தெய்வமா? உம்மை போய் நான் வணங்கினேனே, உம்மை போய் ஆராதித்தேனே என்று சொல்லி தூஷணம் பண்ணி ஜீவனை விடு என்று யோபின் மனைவி சொல்றான். ஆனா யோபு என்ன சொன்னார் தெரியுமா? பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசாத. பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசாத. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க நன்மை கிடைத்தால் மட்டும், இல்லை என்றால் ஆண்டவரை தூஷிக்க வேண்டுமோ? என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சித்தம் என்பது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதைத்தான் யோபு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு தலையை சிராய்த்து கொண்டு அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் தாயின் வயிற்றில இருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்திற்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுதான் தேவ சித்தம் என்பது. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, ஆரோக்கியமானாலும் சரி, பலவீனமானாலும் சரி, புகழ்ச்சியானாலும் சரி, இகழ்ச்சியானாலும் சரி, நீ கோடீஸ்வரனாய் காணப்பட்டாலும் சரி, பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமையில நீ காணப்பட்டாலும் சரி, தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுக்கு சித்தமான ஒரு காரியம். சரி, என் அன்பு தேவ பிள்ளையே, இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் பரிசுத்த வேதாகமத்திலே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 4வது அதிகாரம் 3வது வசனம். அங்கே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. முதலாவது பார்த்தோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று. இப்பொழுது இரண்டாவது பார்க்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆகவே நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் பரிசுத்தர், என்னை ஆராதிக்கிற நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், என்னை துதிக்கிற நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை அங்கே வாசிக்கும் பொழுது, யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன், அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்தான், அடிமையாக. ஒவ்வொரு நாளும் அவன் வேலை செய்வதற்கு பார்வோனுடைய அந்த அரண்மனைக்குள்ளாக கடந்து போவான். அப்பொழுது பார்வோனுடைய மனைவி யோசேப்பின் மேலே ஒரு கண்ணு போட்டு ஒவ்வொரு நாளும் சமயம் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் யோசேப்பு தன்னுடைய வேலை செய்யறதுக்கு உள்ள போகும்போது, இதுதான் நல்ல சமயம் என்று பார்வனுடைய மனைவி யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, வா என்னோட சயனி, தப்பான உறவு கொள்ள வேண்டும், இச்சையான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் பிடித்து இழுக்கிறாள். யோசேப்பு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, என் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி என்று அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுவிட்டு வெளியிலே ஓடி போகிறான். ஏன்? தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பரிசுத்தம் பரிசுத்த குலைச்சலாக கூடாது. ஒரு நாளும் அசுத்தமாய் நாம் காணப்படக்கூடாது. தீட்டான காரியம் செய்யக்கூடாது. இச்சையான காரியம் செய்யக்கூடாது. கண்களின் இச்சையிலே காணப்படக்கூடாது. இதோ மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றக்கூடாது. ரகசிய பாவத்தில் ஈடுபடக்கூடாது. அந்தரங்க பாவத்தில் ஈடுபடக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாது. வேசித்தனம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறதல்லவா, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று. அதைத்தான் இந்த யோசேப்பு செய்தான். விலகி ஓடினான். தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறதா?
அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோமா? தீட்டான வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? இன்றைக்கு உலகத்தில் பார்ப்போமானால் எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள், ஆணோடு ஆண் அவலட்சணமானதை செய்கிறான், பெண்ணோடு பெண் அவலட்சணமானதை செய்கிறான். ஆண் புணர்ச்சியில ஈடுபடுறாங்க, சுய புணர்ச்சியில ஈடுபடுறாங்க, அசுத்தத்திலே, துணிகரமான பாவத்திலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அசுத்தப்படுத்தி அசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதைத்தான் யோசேப்பு வாழ்ந்து காட்டினான். தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மதி இல்லாதவர்களுக்கு முன்பாக, அதாவது தீமை செய்கிறவர்களுக்கு முன்பாக நன்மை செய்யப்பட வேண்டும். அப்படி நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அந்த மதி இல்லாதவர்களுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா? அப்படி நன்மை செய்யும் பொழுது அந்த மதி இல்லாதவர்களாய் காணப்படுகிற அவர்களுடைய மதி ஈனத்தை அடக்குவது தேவனுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமத்திலே சவுலுக்கும் தாவீதுக்கும் நடந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். சவுல் தாவீதுக்கு மேலாக மூர்க்க குணம் கொண்டவனாய், ஒரு மூர்க்கத்தனத்திலே எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும், தாவீதை கொல்ல வேண்டும் என்று சமயம் பார்த்து காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு சமயம் ஈட்டியை எடுத்து தாவீதை சுவரோடு குத்தி கொலை செய்யும்படியாக அவன் முயற்சி செய்யும் பொழுது தாவீது விலகி தப்பித்துக் கொள்ளுகிறான். இது போல 2 முறை நடந்திருக்கு. ஒரு சமயம் தாவீது அவனுடைய ஆட்களும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சவுல் மல ஜலம் கழிப்பதற்காக ஒரு கூடாரத்திற்குள்ளாக போகிறான். அதாவது 2 பாத்ரூம் போகிறான். அப்பொழுது
தாவீதோடு இருந்தவங்க, பாரு, உன்னை கொல்ல வந்த சவுல் இப்பொழுது உன்னுடைய கரத்தில் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, தாவீது எழுந்து போய் சவுலுக்கு தெரியாம அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அதை அறுத்து கொண்டு வந்து விடுகிறான். தாவீது நினைத்திருந்தால் அப்பொழுது சவுலை கொன்றிருக்க முடியும். கர்த்தருடைய தாவீதுடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் தாவீது அப்படி செய்யல. ஒரு சமயம் தாவீதும் சவுலும் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது சவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உனக்கு தீமை செய்ய நினைச்ச, நீயோ எனக்கு நன்மை செஞ்சிட்ட. எத்தனையோ முறை உன்னை கொல்ல பார்த்தேன், ஆனா தீமைக்கு தீமை செய்யாதபடி நீ எனக்கு நன்மை செய்தபடினால என்று அவன் உணர்ந்து சொல்ல ஆரம்பித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது போல, நீங்கள் உங்களை தூசிக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவங்களை சபிக்காதபடி அவர்களை ஆசீர்வதியுங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க என்றுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு யார் தீமை செய்தாலும் சரி, யார் நம்மை சபித்தாலும் சரி, யார் நம்மை தூஷித்தாலும் சரி, நாம் அவர்களுக்கு சரியாய் அவர்களை தூஷிக்காதபடி, அவர்களை சபிக்காதபடிக்கு, அவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு, அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானது. அதுதான் தேவனுக்கு சித்தமான ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளையே, முதலாவது நாம் பார்த்தோம் அல்லவா, தேவன் கொடுத்த வல்லமை வரங்களை வைத்து கொண்டு அற்புதம் செய்வது, அதிசயங்கள் செய்வது, பிசாசுகளை துரத்துவது, இதோ தீர்க்க தரிசனம் சொல்லுவது அல்ல. ஆவியின் கனிகள் வெளிப்பட 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 ஆவியின் வரங்களை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது தேவனுக்கு சித்தமானது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இப்பொழுது தியானித்தது போல நாம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவருக்கு வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வாழ வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்து ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். இப்படி நாம் வாழும் பொழுதுதான் அது தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை. அப்பொழுதுதான் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறபடி வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்காதபடிக்கு, பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காதபடிக்கு, வியாதியாயிருக்கிறவர்களை போய் பார்த்து விசாரிக்காதபடிக்கு, காவலில் இருக்கிறவர்களை பார்க்க போகாதபடிக்கு, நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கடைசியிலே கைவிடப்படுவீர்கள். உங்களுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதாய் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் பசியாயிருந்தேன்,
எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது இவர்கள் கேட்பார்களா, எப்பாண்டவரே, நீர் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர், எப்பொழுது பசியாயிருந்தீர், எப்பொழுது வியாதியாயிருந்தீர், எப்பொழுது காவலில் இருந்தீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. ஆகவே இந்த உலகத்திலே ஏழைகள், பரதேசிகள், திக்கற்ற பிள்ளைகள், பிச்சைக்காரர்கள், எளிமையான நிலைமையிலே இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, இதோ வஸ்திரம் கொடுத்து, அவர்கள் வியாதிப்படும் பொழுது அவர்களை பார்த்து விசாரித்து ஆறுதல் சொல்லி நீ செய்வாயானால் அது கர்த்தருக்கு செய்வது, அதுதான் தேவனுடைய சித்தம். அது மட்டுமல்ல, ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம். நாம் பணக்காரராகவோ, லட்சாதிபதியாகவோ, கோடீஸ்வரனாகவோ நாம் இருக்கலாம். அதற்காக நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி விஐபிகளோ அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களையோ அல்லது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைகளை அழைத்து நீ விருந்து செய்து அவர்களை பிரியப்படுத்தி உபசரித்து அனுப்புவீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் அவர்களும் உங்களை அழைத்து உபசரித்து விருந்து கொடுத்து அனுப்பி விடுவார்கள். அதிலே எந்த பலனும் இல்லை. கர்த்தர் சொல்லுவது என்ன? இதோ ஊனமுற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட பிள்ளைகள், ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள், ஏழைகள், விதவைகள், அவர்களை அழைத்து நீ விருந்து செய்யும் பொழுது அவர்கள் உனக்கு திருப்பி செய்ய முடியாது. சப்பானிகள் உனக்கு திரும்ப செய்வார்களா? ஏழைகள் உனக்கு திரும்ப செய்வார்களா? ஊனமுற்றவர்கள் திரும்ப செய்வார்களா? எளியவர்கள் திரும்ப செய்ய முடியுமா? இல்லை. நீங்கள் செய்தது அது கர்த்தருக்கு செய்தது, அதுதான் தேவனுடைய சித்தம். அதை விட்டுவிட்டு பணக்காரர்களை அழைத்து, லட்சாதிபதிகளை அழைத்து, கோடீஸ்வரர்களை அழைத்து, விஐபிகளை அழைத்து, உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை அழைத்து நீ கொண்டாடுவியானால் அது தேவ சித்தம் அல்ல. அதற்காக அவர்களுக்கு செய்ய வேண்டாம் என்று அல்ல, அவர்களுக்கு செய்வதினாலே அவர்கள் திரும்ப செய்வார்கள். ஆனால் ஏழைகள், பரதேசிகள், பிச்சைக்காரர்கள், சப்பானிகள், முடவர்கள் அவர்களுக்கு செய்யும் பொழுது நமக்கு திரும்ப செய்ய மாட்டார்கள். ஆகவே அது மிகுந்த பலன், அதுதான் தேவ சித்தம். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்ய வேண்டும். தேவனுடைய ஆவியின் கனிகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட அப்பா எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று, நன்மை செய்கிற பிள்ளைகளாய்
இருக்க வேண்டும் என்று, ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று, ஏழைகள், பரதேசிகள், பிச்சைக்காரர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக எங்களை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.